சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது குருநாதரான தங்கபாண்டியன் ஐயா மற்றும் கோபு ஐயாவை வணங்கி ஆனி மாதம் குழந்தைகள் பிறந்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம ஊர்ல காலமா ஒரு பேச்சு வழக்கு இருக்குங்க. ஆனி மாசம் பொண்ணு பிறந்தா குடும்பத்துக்கு ஆகாது, ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. ஆனா நிஜமாகவே ஆனி மாசத்துல பெண் குழந்தை பிறந்தா ஆபத்தா? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட ரகசியம் என்ன? வாங்க இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல நம்ம முன்னோர்கள் தமிழ் மாதங்களுக்கு எப்படி பெயர் வச்சாங்க அப்படின்னு தெரியணுங்க. சூரியன் ஒவ்வொரு மாதமும் எந்த ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த அடிப்படையில தான் தமிழ் மாதங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் சூரியன் புதனின் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் தான் இந்த ஆனி மாசம். ஜோதிட ரீதியா ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற நட்சத்திரம், ராசி, கிரகங்களோட தாக்கத்தால வெவ்வேறு குணங்களோட பிறப்பாங்க. ஆனா இந்த ஆனி மாசத்துல பிறக்கிற குழந்தைகளுக்குள்ள சில பொதுவான குண அதிசயங்கள் ஒற்றுமையா இருக்குங்க. ஆனி மாதத்துக்கு ஜோதிடத்துல சேஷ்ட மாதம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு. சேஷ்ட அப்படின்னா மூத்த அல்லது முதல் அப்படின்னு அர்த்தங்க. பொதுவா நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு. ஒரு குடும்பத்துல முதல் குழந்தையா பிறந்த ஆணுக்கும் முதல் குழந்தையா பிறந்த பெண்ணுக்கும் திருமணம் செஞ்சு வைக்க மாட்டாங்க. ஏன்னா மூத்த குழந்தைகளுக்கு குடும்ப பொறுப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ரெண்டு மூத்தவங்களை ஒன்னா சேர்த்தா குடும்ப பொறுப்புகள்ல முடிவுகள் எடுக்கிறதுல குழப்பம் வரும் அப்படின்னு அன்னைக்கு அதை தவிர்த்தாங்க. ஆனா காலப்போக்குல என்னாச்சு தெரியுமா? சேஷ்ட அப்படின்னா ஆனி மாசம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறதுனால ஆனி மாசத்துல முதல் பெண் குழந்தை பிறந்தா அது வளர வளர குடும்பத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு மக்கள் தவறா நினைச்சுக்கிட்டாங்க. இதுதான் பேச்சு வழக்குல ஆனி மாசம் பொண்ணு பிறந்தா ஆகாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம். ஆனி மாசத்துல சூரியனும் புதனும் அருகருகே இருப்பாங்க. இதனால இந்த மாதத்தோட பாதி நாட்கள்ல புத ஆதித்ய யோகம் உண்டாகுது. நவ கிரகங்கள்ல இளமையான கிரகம் புதன் பகவான். புத்தி கூர்மை, சாதுர்த்தியமான பேச்சு, மத்தவங்களை ஈர்க்கிற காந்த குரல், வேகம், தகவல் தொடர்பு, குறும்புத்தனம், இது எல்லாத்துக்கும் அதிபதி இந்த புதன் தான். அவரோட வீட்டுல சூரியன் இருக்கும் போது பிறக்கிற ஆண் பெண் இரண்டு பேருமே மகா புத்திசாலியா இருப்பாங்க. குறிப்பா இந்த மாதத்துல பிறக்கிற பெண் குழந்தைகள் பயங்கரமா சாதுர்த்தியமா அறிவாளியா தங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு டக்குன்னு புரிஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ ஏன் இதை நெகட்டிவா சொன்னாங்க அப்படின்னா, அந்த காலத்துல பெண்கள் அடங்கி போகணும், சொல்ற பேச்ச கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்ததுங்க. ஆனா ஆனி மாசத்துல பிறக்கிற பெண்கள் பிறவியிலேயே அறிவோட பிறக்கிறதுனால அவங்க மத்தவங்க சொல்ற தப்பான பேச்ச கேட்டு அப்படியே ஆட மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு சுய புத்தியோட சாதுர்த்தியமா தைரியமா பேசுவாங்க. இவ்வளவு அறிவா பேசுறாளே, இவ வளர்ந்தா நமக்கு அடங்க மாட்டாளோ, குடும்பத்துல பிரச்சனை வந்துருமா அப்படின்னு அன்னைக்கு இருக்கிறவங்க பயந்தாங்க. அந்த பயம்தான் ஆனி மாசம் பெண் குழந்தை பிறந்தா பிரச்சனை அப்படின்னு தவறான வதந்தியா மாறுச்சு. நேயர்களே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனி மாசத்துல பெண் குழந்தை பிறந்தா எந்த ஆபத்தும் கிடையாது. சொல்ல போனா அவங்க உங்க குடும்பத்தையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போற மகாலட்சுமியும் சரஸ்வதியும் சேர்ந்த அம்சம். அவங்க அறிவாளியா வர்றத நினைச்சு பெருமைப்படுங்க. இந்த ஜோதிட உண்மை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம தமிழமுதம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.